வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். கச்சத்தீவு டீல் விவகாரம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இல்லை முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஸோ அரசியல் களத்தில் அனல் பறக்கிற விஷயமா இப்போ இது மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு பக்கம் நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இருந்த கவர்மெண்ட் காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே இவங்க கூட்டணி தான் மத்தியிலையும் இங்கே மாநிலத்திலையும் இருந்தாங்க. அவங்க கேர்லெஸ்ஸாக இதை கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான். அதாவது கேர்லெஸ்ஸாக கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு போட்ட ட்வீட் பெரிய அளவு விவாதத்தை கிளப்பிச்சுன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த எதிர்ப்பு பெரிய அளவில் எதிர்ப்பும் கிளம்பிச்சுன்னு பார்க்குறோம். ஸோ காங்கிரஸ்லேருந்து என்ன கேட்டாங்கன்னா, 10 வருஷமாக நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க, ஸோ ஏன் இப்போ திடீர்னு இந்த பிரச்சனையை எழுப்புறீங்க, ஏன்னா அஃபிஷியலாக நீங்கள் இதுக்கான ஏதாவது விஷயங்கள் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன எழுப்பினாங்கன்னா, சைனா கூட பார்டரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஸோ அவங்களாம் கூட ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இந்த விவகாரத்தை எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இப்படி களம் சூடாக போயிட்டு இருக்கனால இந்த கச்சத்தீவு என்ன எப்படி இது உருவாச்சு, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து யாருக்கு தான் இந்த கிளைம், ஏன்னா இது ஆரம்பத்தில் 1921 இதில் பிரச்சனைன்றாங்களே. ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஸோ இப்போ இந்த 2 அக்ரிமெண்ட் தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்களே 1974 அண்ட் 76. ஸோ அந்த காலகட்டம் ஒரு குருஷியலான காலகட்டம். ஏன்னா 75 பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வரும், 76 இங்கே இருக்கிற அப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் கலைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இப்படி ஒரு குருஷியலான காலகட்டத்தில் அந்த அக்ரிமெண்ட்டும் நடந்திருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன அங்கே அப்போ நடந்துச்சு அக்ரிமெண்ட், ஆக்சுவலாக இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு நாட்டுக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா ரிட்டன் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு ட்ரேடுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும்ல. ஸோ அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா, இதையும் தாண்டி வாட்ச் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன, அது கன்னியாகுமரி பக்கத்தில், இது என்ன ரிட்டன் இந்தியாவுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கச்சத்தீவுன்னு பார்க்கணும்னா, இது என்ன சொன்னால் ஒரு எரிமலை வெடிப்பு காரணமாக 14ஆம் நூற்றாண்டில் உருவாகின ஒரு பாறை மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு தான். ஸோ இதில் யாராவது வாழறாங்களா, மக்கள்லாம் இருக்கிறாங்களா, யாருமே அங்கே இல்லை. ஒரே ஒரு சர்ச் மட்டும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காட்டின ஒரே ஒரு சர்ச் மட்டும் அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதோட கிளைம் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் அங்கே அந்த யாழ்ப்பாண அரசாங்கம் ஜாஃப்னா அவங்க கிங்டமுக்கு அவங்க இதுக்கு உரிமை கொண்டாட இருந்தாகும். அதுக்கடுத்து ராம்நாடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்க ராஜா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இது வந்ததாகவும் கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இதுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க இந்த ஏரியா பக்கத்தில் அப்படின்ற ரேஞ்சு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது இது இந்தியாவுக்கு வந்துச்சுன்றது தான் அந்த ராம்நாடு ராஜாவுக்கு கண்ட்ரோலில் வந்ததுன்றதை வச்சு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் கீழே இது எங்கே இருந்துன்னா அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பிரச்சனைன்னு பார்க்கும்போது 1921 பிரிட்டிஷில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் அவங்க சிலோனில் இருக்காங்க, அவங்க 2 பேருக்குமே இது கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம், இல்லை இங்கே இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். 1921 உருவான ஒரு ஒப்பந்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, உரிமையை விட்டு கொடுக்கல, பட் ஆனால் ஸ்ரீலங்கா அங்கே மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க அப்போ உருவான ஒப்பந்தத்தில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது இப்படி இருக்க அந்த இடம் எவ்வளோ பெருசு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனையாக வருதுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னா 285 ஏக்கர். ஸோ அப்போ நீட்டில் பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு கிட்ட இருக்குன்றோம். இப்போ நீளத்தில் பார்க்கும்போது ஒரு அகலம் பார்க்கும்போது ஒரு 300 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 285 ஏக்கர் இருக்கிற ஒரு பாறையான அமைப்பு அப்படின்னா. ஸோ இப்போ இது எப்படி இந்த ரீசெண்ட் டைமில் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு RTI அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமா இது பற்றியான விவரங்களை வாங்குறாரு. ஸோ இப்போ அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது. ஸோ இப்போ அதில் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய முதல் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ணிக்கல, சின்ன ராக் அப்படின்ற ரேஞ்சுக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது பெருசளவு இதை கேர் பண்ணிக்கல, ஈஸியாக கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர் சொல்கிற கிளைம், அதாவது அந்த ஆர்டிக்கலில் வர கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ ஃபாரின் செயலாளர் இருப்பார் இல்லையா, ஸோ அவங்க இங்கே தலைமை செயலகத்துக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதனால அப்போ இருந்த கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இவர் இந்த கிளைம் வந்ததுக்கப்புறம், இந்த ஆர்டிக்கல் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா, திரு ஜெய்சங்கர் அவர் இருக்கார் இல்லையா, வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரும் இதை பற்றி பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, அதாவது இது சம்மந்தமாக அடிக்கடி லெட்டர்ஸும் எழுதுகிறாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதுகிறாங்க திரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ நான் அது திரும்பி எத்தனையோ 21 டைம்ஸ் கிட்ட ரிட்டன் லெட்டரும் போட்டேன். ஸோ அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்ன, அவங்க என்ன திங்கிங்கில் அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா, இது ஏதோ இன்றைக்கி வந்த பிரச்சனை மாதிரி எழுதுகிறாங்க, மீனவர் பிரச்சனையெல்லாம் பற்றி எழுதும்போது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே அவங்க தான். அந்த டைமில் அவங்க எஃபர்ட் எடுக்காமல் ஈஸியாக கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அப்போ பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் இதுக்கு பொறுப்புன்ற ரேஞ்சுக்கு சால்வ் பண்ணணும், இல்லை எல்லாம் பண்ணணுன்ற ரேஞ்சுக்கு
அவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி அவர் வந்து பேசினார். ஸோ இப்போ இதுக்கும் நிறைய பதிலெலாம் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்துலேங்க, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து செல்வி ஜெயலலிதாமே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆக்ரோஷமாக சட்டசபையில் பேசுகிறத பார்த்துப்போம். அவங்க வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் ஆப்போசிஷனை பார்த்து. ஸோ அதெல்லாம் கூட நம்ம பார்த்துப்போம். ஸோ இப்போ இது என்ன அந்த டைமில் என்ன அந்த அக்ரிமெண்ட் நடக்கும்போது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1974 தான் அந்த முதல் கையெழுத்து நடக்குது. ஏன்னா இந்தியா கூட எல்லைகளை, கடல் எல்லைகளை நிர்ணயம் செய்யணும் அப்படின்றது. ஸோ இப்போ அப்படி ஃபஸ்ட்டு பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கச்சத்தீவு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டு, ஸோ அதுக்கு பதில் அப்போ அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது அங்கே இருக்கிற சர்ச்சுக்கு இங்கே இருக்கிற வந்து வழிபடுறதுக்கு போகலாம் இந்தியாவிலேருந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் அப்படின்னு ஒன்று. அடுத்த ஒன்று வந்து இங்கே இந்திய மீனவர்கள் வந்து வலைகளை உலர்த்தவும் ஓய்வுக்காகவும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிற கிளைம் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா சைடு என்னென்னா அவங்க வந்து மீன்லாம் பிடிக்கக்கூடாது, மீன் பிடிக்கிறத பற்றி இங்கே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இது ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு பிரச்சனை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து இமீடியட்டாக வந்ததில்லை, ஸ்டார்டிங்லேருந்தே இது ஒரு பிரச்சனைகளில் தான் வந்துட்டுருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கப்ப நம்ம 94 ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் அப்போ வந்து நம்ம அப்போதைய தமிழக முதல்வராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தா திரு மு கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவர்கிட்டையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதாக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ அரசு அஃபிஷியல் சட்டசபை குறிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் ஏற்றுறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக பதிவாயிருக்குன்றது பார்க்கும். இதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு கச்சத்தீவு கொடுக்கறதுக்கு எதிர்த்து அப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் இது சட்டசபையில் தீர்மானம் இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் போராட்டங்கள் இதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா 1975 இதுக்கு வந்து இங்கே இந்தியா ஃபுல்லாக எமர்ஜென்சி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது 76 தான் அடுத்த அக்ரிமெண்ட் வருது. ஸோ இப்போ அடுத்த அக்ரிமெண்ட் வரக்குள்ள இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஜனவரியிலே வந்து அவங்க வந்து கழிச்சிடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அந்த 76 வந்த அக்ரிமெண்ட் அப்போ என்னென்னா இந்தியாவுக்கு வந்து அதாவது கன்னியாகுமரி கேரளாவில் இருக்கிற மீனவர்களுக்கு பயன்படுற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ச் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்ச் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளேஸை இந்தியாவுக்கு உரிமைகள் வந்து பெறப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். அது வரைக்கும் வந்து ஸ்ரீலங்கா அதுக்கு உரிமை அவங்க சைடு இருந்தாலும் அந்த வாட்ச் பேங்க் இருக்கு இல்லையா அதுக்கான உரிமை இந்தியாவுக்கு வருது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த கச்சத்தீவு ஃபுல்லாக வந்து அவங்க சைடு போயிடுதுன்றது. ஏன்னா ஏற்கனவே 1974 சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வலைகளை உலர்த்தவும் ஓய்வு எடுக்கவும் போகலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதெல்லாம் கூட அடுத்து நடந்த அக்ரிமெண்ட்டில் ரிமூவ் பண்ணிடுறாங்க, அதை பற்றி அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அந்த உரிமைகள்லாம் போயிடுதுன்ற மாதிரி தான் அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து அவங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனை இமீடியட்டாகவே வரல. ஏன்னா அப்போ அந்த இலங்கையில் வந்து எல்டிடி உள்நாட்டு பிரச்சனை இதெல்லாம் வர்ற வரைக்குமே எப்பயுமே இது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் மாதிரி அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீலங்காவுடைய மிலிட்ரி வந்து அங்கே என்கேஜ் ஆகியிருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த உள்நாட்டு போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் இந்த 2010 மேலே தான் பெரிய அளவில் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து சர்வேலன்ஸ் அதிகரிச்சிருப்பாங்க கடல் எல்லையில். ஸோ அப்புறம் தான் இந்திய மீனவர்கள் அங்கே போகக்கூடாது, சூடப்படுறது, கைது பண்ணப்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் கருத்து தான் அது தொடர்ந்து இது சம்மந்தமான போராட்டங்கள் எழுறதுலேருந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது இது இப்போ கோர்ட்டில் இது சம்மந்தமாக கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ இப்போ அந்த கோர்ட்டில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு அக்ரிமெண்ட் படி விட்டு கொடுத்தது, அதனால் இதை நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த போர் தொடுத்து மட்டும்தான் ஸ்ரீலங்கா மேலே போர் கொடுத்தது தான் நம்ம வந்து இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது இன்னுமே இது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு இது சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வரலை அப்படின்னு தான். அதாவது கச்சத்தீவு எங்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா 10 இயர்ஸ் இப்போ முடிய போகுது. ஸோ இப்போ ஏதாவது இவங்க ஸ்டெப்ஸ் அஃபிஷியலாக எடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அஃபிஷியலாக இவங்க எடுக்கலை இதை ரீக்ளைம் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் அவர் சொல்கிற மெசேஜில் நான் பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திரு ஜெய்சங்கர் அவர்கள் இது பதில் சொல்கிறார். என்னென்னா இது வந்து ஜுடிஷியரி கீழே இருக்குது. ஸோ இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதில் நம்ம அடுத்த ஸ்டெப் இங்கே எடுக்கலைன்ற வச்சுக்க அவர் சொல்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வைக்கிற கிளைம் என்ன அப்படின்னா
அப்போ இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இது தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இதை கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ அப்போ அவங்க சைடு வந்து அப்போலேருந்து சொல்கிறது என்னென்னா, ஸோ அப்போலேருந்தே அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் இதுக்கு சட்டசபைக்கு இதில் பார்த்தோன்னா இதுக்கு எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்றது தான் அவங்க வைக்கிற கிளைமாக இருக்கும். ஆனால் இன்னொரு கிளைம் என்னென்னா, இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் இதை இப்போ எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அரசியலில் இந்த களம் வந்து இந்த தேர்தலுக்கு இன்னும் பார்த்தோன்னா ஒரு 17 days கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ களம் ரொம்பவே இதை பற்றியான விவாதங்கள் சூடு பிடிக்குதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய பேர் இந்த கச்சத்தீவை பற்றி இதோடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையுது அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். சரிங்க, உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன தகவலை எக்ஸ்ட்ரா தகவல் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.